Hi, this is Santosh. நம்ம என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கோம் தமிழ் வழியில் ரொம்ப ஈஸியாக. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்த 2 சென்டென்ஸ். இப்போ மூணாவது என்ன பார்க்கலாம் அப்படின்னா விச். விச்னா என்னது? எந்த. தமிழில் வந்து எந்த அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவுன்சா. 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 சரிங்களா? கவுன்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதை நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த எந்த அப்படின்றத நம்ம தமிழில் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எந்த அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஊருக்கு போயிட்டுருக்கீங்க, ஊருக்கு போகிறீங்க. சரிங்களா? இல்லை ஊருக்கு போகிறீங்க. எங்கே போகிற அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஊருக்கு போகிறேன்னு சொல்லுவீங்க. எந்த ஊர்? ஊருனா 1000 ஊர் இருக்குது, லட்சம் ஊர் இருக்குது. அந்த லட்சம் ஊர்லேயும் நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சொல்லணும்ல. லட்சம் ஊர் இருக்குது, அதில் எந்த ஊருக்கு போகிறீங்க? அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணிகிட்ருக்க? நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டுட்ருக்கியா? சரி, சாப்பாடில் என்ன இருக்குது? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, என்ன பிரியாணி எல்லாமே இருக்குது. சரிங்களா? அவ்வளோ சாப்பாடு ஐட்டத்துலேயும் எந்த சாப்பாடு சாப்பிட்றதுன்னு நம்ம கேட்போம். சரிங்களா? ஸோ அப்போ எந்த அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம சொல்லுவோம். அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? நீங்கள் வந்து பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. சரிங்களா? நான் வந்து உங்களை கேட்டேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுங்கள்? பாட்டு கேட்டுட்ருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்படியா? எந்த பாட்டு கேட்டுட்ருக்க? ஏன்னா பாட்டில் வந்து லட்சக்கணக்கான பாட்டு இருக்குது, அதில் எந்த பாட்டு கேட்டுட்ருக்கேன்? நான் வந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டு வந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா? அப்போ ஏஆர் ரஹ்மான் பாட்டுலேயும் எவ்வளவோ பாட்டு இருக்குது, பலாயிரம் பாட்டு இருக்குது. அதில் நீங்கள் எந்த பாட்டு கேட்டுட்ருக்கீங்க? அப்போது அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு சாங் மட்டும் நம்ம கண்ணு முன்னாடி வரும். அவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான், ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லுவான். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிசல்ட் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து எந்த அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். அப்போ யாராவது உங்ககிட்ட கவுன்சா அப்படின்னு கேட்டாங்கனாலே நீங்கள் என்ன சொல்கிறோம்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீட்டெயில்டாக சொல்லணும்ல, அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க. அப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்குமோ அப்போ கவுன்சா காவ் சே ஹோ அப்படின்னு யாரோ ஒருத்தன் கேட்காங்க. அப்போ கவுன்சா அப்படின்னா கவுன்சா காவ்னா ஊர். சரிங்களா? கவுன்சா ஸ்டேட், கவுன்சா பிளேஸ், இப்படி யாரோ கேட்டாங்கனாலும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கவுன்சா பிளேஸ் அப்படின்னா நம்ம என்ன பிளேஸோ அது ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ் நம்ம சொல்லிடணும். நம்ம என்ன ஸ்டேட்டோ அது ஸ்பெசிஃபிக்கான அந்த ஸ்டேட்டை நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? இதுதான் அதோட அர்த்தம். அப்போ கவுன்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அர்த்தம்? ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லிடுறோம். அதுக்கு தான் நம்ம இந்த கவுன்சாங்கிறது யூஸ் பண்ணோம். ஓகேவா? புரிஞ்சதா? டன். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹூஸ். ஹூஸ்னால் என்ன அர்த்தம்? யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஹூஸ்னால் என்ன அர்த்தம்? யாருடைய. அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிஸ்கா. என்ன சொல்லுவாங்க? கிஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த யாருடைய அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு தமிழில் இப்போது கீழே வந்து ஒரு பேனா கிடக்கு. சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து கேட்குறேன் யாருடைய பேனா அப்படின்னு கேட்குறேன். அப்போது இந்த பேனாக்கு ஒரு ஓனர் இருப்பாங்க. கண்டிப்பாக பேனாக்குன்னு ஓனர் இருப்பாங்க. எல்லா பொருளுக்கும் ஒரு ஓனர் அப்படி இருப்பாங்க. சரிங்களா? இருப்பாங்களா? கண்டிப்பாக. ஒரு பைக் இருக்குன்னா அந்த பைக் யாரோடது கேட்டால் அந்த பைக் என்னோடது. அப்போது அந்த பைக்குக்கு நீங்கள் தான் ஓனர். அந்த பைக் யாரோடது? அந்த பைக் வந்து ராகுலுடையது. அப்போது அந்த பைக்குக்கு ராகுல் தான் ஓனர். அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஓனர் இருப்பாங்க. அப்போது அந்த கிஸ்கா யாரோடன்னு கேட்டாங்கன்னா ஒரு பொருளோட ஓனர் அப்படிங்கிற நேமை நம்ம சொல்லிக்கலாம். அந்த பொருளுக்கு யார் சொந்தக்காரங்களோ அவங்கள நம்ம சொல்லிக்கலாம். அப்போ நான் கேட்குறேன், பசங்கள்கிட்ட கேட்குறேன் யாரோடையதுன்னு கேட்குறேன். அப்போ பசங்க என்ன சொல்லாங்க அப்படின்னா இது வந்து அந்த பையனுடையது, அந்த பையனுடையது, இது வந்து அருண் உடையது, இது வந்து அஜித் உடையது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா அந்த பொருளுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போது யாராவது உங்ககிட்ட கிஸ்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கனாலே மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்? ஓகே, கிஸ்கானா என்ன அர்த்தம்? யாருடையதுன்னு கேட்குறாங்க. அப்போது யாருடையது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்க கேட்குறாங்க, அது யாருடையதுன்னு தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அந்த பொருளுக்கு சொந்தக்காரன் யாரோ அவனோட பேரை நீங்கள் ஒன்று சொல்லிக்கலாம். இல்லை உங்களோடது அப்படின்னா இட்ஸ் மைன் அப்படி நீங்கள் கூட சொல்லிக்கலாம். என்னுடையது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இல்லை அவனுடையதுன்னா அந்த கையை காமிச்சிட்டு அவனுடையன்னு கூட நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது புரிஞ்சதா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த இது உங்களுக்கு 2 இது நம்ம பார்த்தாச்சுல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த 2 இருக்குது, இதுக்கப்புறம் மொத்தம் 4 இருக்குது. 2 நான் ஒரு 2 இது முடிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ அடுத்த 2 இதில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், டாடா, பாய், டேக் கேர்.